அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர்கிறாருங்க. இதன் காரணமாக டிசம்பர் 16ஆம் தேதி முதல் சூரிய பெயர்ச்சி காரணமாக முடங்கி கிடந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அற்புதமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார். அவர் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக நிலைகள்ல சந்திரன் பல இடங்களில் மாறினாலும் கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் தனித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தின் துவக்கமானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் புதனும் பாகியத்தில் சூரியனும் கர்மத்தில் சுக்கிரனும் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான மாற்றங்களை வலுவாக அள்ளி கொடுக்குதுங்க. ஏனென்றால் பெரும்பாலும் இந்த மாதத்தின் முற்பகுதி முழுவதுமே மிக வலுவாக மார்கழி மாதத்தில் தனித்து வலம் வர போகிறாருங்க சூரிய பெயர்ச்சி காரணமாக. எனவேதான் இந்த தருணத்துல நீண்ட நாட்களாக, ஏன் பல வருடங்களாக, பல மாதங்களாக தடைபட்டிருந்த பல காரியங்கள்ல எவ்வேறு விதமான காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்கள் அனைத்தும் விலகும். முடங்கி கிடந்த வாய்ப்பை புத்துயிர் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன். ஏனென்றால் 9ஆம் இடத்திற்குள் நுழைவதும் அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெருவாரியான சிக்கல்கள், தடைகள், சிரமங்கள் போன்றவை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறார். பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறாருங்க. அனைத்து கிரகங்களுமே இவரிடம் இருந்துதான் துவங்கியன. எனவே முடிவும் இவரை நோக்கிதான் அமைய போகிறது. அப்படி முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரியன் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு வலுவாக பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைவது நல்ல யோகங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது தனது ஆளுமையை பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக உஷ்ண கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியனுடைய அனுகிரகம் இல்லை என்றால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் அவர் தற்போது மிக வலுவாக பாகியஸ்தானத்திற்குள் நுழைவது நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறதுங்க. ஏனென்றால் சூரியன் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தற்போது அவர் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் மேசராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் மிக பெரிய அளவுல திருப்திகரமாக அமையுங்க. பல்வேறு வகையான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வரும் மேசராசிக்காரர்களுக்கு நினைத்தபடியே உடல்நல ஆரோக்கியம் பரிபூரணமாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது வருமானத்தை ஒரே சீராக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. பாகியஸ்தானத்தில் நுழைந்து தைரியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் எந்த காரியத்தை இந்த நேரத்தில் கையில் எடுத்தாலும் அலைச்சல், சிரமம் இல்லாமல் மிக எளிதாக வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல்வேறு வகையான நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. விவாக முயற்சியில் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் சுமூகமாக விலகுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பாகியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பாராத சுப நிகழ்வுகளை
அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிறைவாக கொடுக்க போகிறாருங்க. எனவே புதிய வாய்ப்பில், முடங்கி கிடந்த வாய்ப்பிலும் நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அமருகிறார். இது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணங்கள்ல பயணங்கள் இனிமையாக அமையும். புதிய நட்பு வட்டாரம் விரிவடைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளை திறன்பட இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். நண்பர்கள், நெருங்கிய உறவினர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் 9ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல மாறுதல்கள் உங்களை தேடி வரங்க. முடங்கி கடந்த வேலை வாய்ப்பில் ஏற்பட்டு வந்த சுணக்கமான சூழ்நிலைகள் மறைந்து சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை சூரியன் அள்ளி கொடுக்கிறாருங்க. சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்தினாலும் கூட அதனால் நிறைவான பலனை இந்த தருணத்தில் நிச்சயம் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மனதில் உற்சாகம் அதிகரிக்குங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளை எந்த விதமான சோர்வும் அசதியும் இன்றி திறன்பட செய்வதற்கான யோகம் உண்டு. புதிய முயற்சிகளுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். தொழில்துறை, வர்த்தகத்துறை சார்ந்த பணிகள் சனியின் கையில் தான் உள்ளன. சனி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது மிக வலுவாக சூரியன் பாகியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாப உயர்விற்கான பல நல்ல வாய்ப்புகள் விரைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான திட்டங்களை சூரிய பயிற்சியினால் செயல்படுத்த முடியும். மூலப்பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சுமை குறையும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக அமையும். கலைத்துறை ரீதியாக தடைகளை சந்தித்து வந்த பல வாய்ப்புகளில் இருந்த வில்லங்கங்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கனகச்சிதமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி நிறைவாக இந்த வேளையில் மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தற்போது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கல்வியில் நல்ல மாறுதல் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி மிக பெரிய அளவில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் உணர்ச்சி வசப்படாமல் மிக சிறப்பான முறையில் ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தி தங்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்வதற்கான அற்புதமான தருணமாக மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு சூரியன் மாற்றி கொடுக்கிறாருங்க. பெண்மணிகளின் தலைமையில் இயங்கக்கூடிய நிறுவனங்களில் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறார் சூரியன். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் உடல் நலமும் ஆரோக்கியமாக அமையும். மனநலமும் புத்துணர்ச்சியும் அதீதமாக கிடைப்பதால் பல பணிகளை தடை தாமதம் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வரும். முடங்கி கிடந்த பல பணிகளை அற்புதமாக செயல்படுத்துவதற்கான நல்ல மாற்றம் அள்ளி கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு